வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 2025 எல்லா தமிழ் லப்போட ஒரு டயர் லிஸ்ட் மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ போன வருஷம் கூட நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ 2024 அண்ட் அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு வந்தது. அண்ட் இப்போ வந்து கண்டிப்பாக வராது கேஸ், ஏன்னா நம்ம சேனலில் ஆக்சுவலாக செத்து போச்சு. ஓகேவா? ஸோ வியூஸே போக மாட்டேங்குது. ஓகே, இட்ஸ் ஃபைன். ஏன்னா நம்ம வந்து வியூஸுக்காக பண்ணல. ஓகேவா? நம்ம ஜஸ்ட் நம்மளோட ஒர்க்ஸை வந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ணி வைக்கணுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால் நான் வீடியோஸ் போட்டுருந்தா இருப்பேன், வருதோ இல்லையோ ஜஸ்ட் போடலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ 2025 தமிழ்கிட்ட ஸோ நான் பாதி தமிழ்கிட்ட பார்க்கல கே. ஸோ நான் ஃப்ராங்காக சொல்லணும், பட் சிலது பார்த்துருக்கேன். ஸோ அதில் வச்சு நம்ம வந்து டயர் லிஸ்ட் பண்ணலாம். அண்ட் 2025 கொஞ்சம் நல்லாவே போச்சு. ஸோ பட் என் பர்சனல் லைஃப் நல்லா போகல, அது வேறு விஷயம். பட் ஓகே கே, ஸோ எல்லா சீரீஸும் நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். அண்ட் அது எல்லாத்தையும் வச்சு ஒரு டயர் லிஸ்ட் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அந்த டயர் லிஸ்ட்டை பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு அந்த டயர் லிஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து டயர் லிஸ்ட்டோட அந்த பேர்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கோட்டட், அடுத்தது வேற லெவல், அடுத்தது நல்லா இருக்குது, அடுத்தது இட்ஸ் ஓகே, அடுத்தது நான் கடைசியில் எப்போவுமே வந்து வேஸ்ட் ஆஃப் டைம்னு நான் வந்து ஒரு ஆப்ஷன் போடுவேன். பட் இப்போது அதுக்கு பதிலாக நாட் வாட்சர்னு போடுறேன் கைஸ். ஏன்னா நான் வந்து நிறைய சீரீஸ் பார்க்கல, அதனால் அது எல்லாத்தையுமே வந்து அந்த நாட் வாட்சரில் நான் போட்டுருவேன். ஸோ அதனால தான் அப்படி கொடுத்துருக்கேன். சரி, இப்போ டயர் லிஸ்ட் பண்ண போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோஜிமா வாண்ட் டு பி அ காமன் ரைடர். ஸோ இது ஒரு கார்ட்டூன் ஸ்டைல் இருக்க ஒரு சீரீஸ் கைஸ். இது உங்களுக்கு அந்த மாதிரி சீரீஸ்லாம் பார்க்க பிடிக்கலாம், இதை இப்போ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு இது பார்க்கும்போது என்னோட பழைய ஞாபகம்லாம் வந்தது. ஸோ அந்த கார்ட்டூன் உட்காந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீலை வந்து எனக்கு இந்த ஷோ கொடுத்தது. ஸோ அதனாலேயே நான் இதை வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நான் போடுவேன். ஸோ வந்து வேறு லெவல், இது வந்து கோட்டட், அதில் போடுறதுக்கு எனக்கு வந்து எந்த ஒரு காரணமும் எனக்கு வரல. பட் இது ஒரு நல்லா இருக்குது, அந்த ஒரு ஷோ தாங்கிச்சு. இது அந்த ஒரு கார்ட்டூன் அந்த ஒரு வைபை எனக்கு கொடுத்ததுனால நான் இது ஒரு நல்லா இருக்குது அப்படின்றத நான் போடுறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கேட்வேஸ் அட்வென்ச்சர் இன் இசக்காய். ஸோ இது ஒரு இசக்காய் ஸ்டோரிங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு நல்லா இருக்குன்றத ஒரு இசக்காயில் தான் நான் போடுவேன். ஏன்னா அது பார்க்கும்போது ஸோ வந்து பழைய வந்து சீரீஸ் பார்த்த அந்த ஒரு வந்து ரெப்பீட்டட் வேல்யூ தான் கேஸ் வந்து எல்லா வந்து இசக்காய் ஸ்டோரியிலுமே வரும். ஸோ ஓகேவா? ஸோ அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்து இதுவும் கொடுத்தது. பட் இது ஒரு மாதிரி வந்து நல்லா இருந்தது. ஓகேவா? ஸோ அதனால் இதை நான் வந்து நல்லா இருக்குன்றதை நான் போடுவேன். ஸோ வந்து தமிழ் டப்புமே வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதை நான் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல, மேபி ஃபுல்லாக பார்த்துருந்தா இது மாறி இருக்குமான்னு தெரியல. பட் இப்போதைக்கு எனக்கு இது வந்து ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு ஷோவில் நான் இதை போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெட்ஸ் பிளேன்றது ஒரு வந்து ஒரு கேமிங் கான்செப்ட் உள்ள ஒரு கேம் போல். இது கேம்ன்ற பாருங்க, ஒரு சீரீஸ் போல் இது. ஸோ இதை நான் எனக்கு பார்க்குற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரல கை. ஸோ அதனால் நான் இதை பார்க்கல, அதனால் நாட் வாட்சர். ஸோ அடுத்ததுமே ஆக்சுவலாக ஒரு இசக்காய் ஸ்டோரி போல் நான் வந்து பார்க்கல, இதுவுமே அதனால் நாட் வாட்சர். ஸோ அடுத்தது இது எனக்கு பார்க்கணுன்னு எனக்கு ஆக்சுவலாக தோணலை கேசி. இதுவுமே ஒரு ராம்காம் தான். நான் வந்து ராம்காம்னா வந்து நான் கண்டிப்பாக பார்ப்பேன். பட் இது எனக்கு பார்க்க தோணலை. அது காரணம் வந்து ஏன்னா எனக்கு என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியல தான் நான் சொல்லுவேன். பட் மேபி ஃபியூச்சரில் பார்த்தா நான் வேணால் அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நாட் வாட்சரில் நான் போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மோரி. ஸோ நான் பேர் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அது அப்பா இருந்தால் சாரி. ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது கேஸ். நான் பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு. ஸோ ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. வித் அந்த தமிழ் டபுளையும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ இது நான் வந்து பாதி தான் பார்த்துருக்கேன். பட் நிறைய பேர் வந்து இதோட வந்து எண்டிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரஷ்ஷாக முடிச்சிட்டாங்க. அண்ட் இதுக்கு நிறைய பேர் வந்து சில கிரிட்டிசிசம்லாம் வச்சு நினைக்காங்க. பட் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு எனக்கு பாதி பார்த்த வரைக்குமே இது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் அதை வேறு லெவலில் போடுறேன். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸோ நான் வந்து என்னென்னு கதை சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இதை தமிழ் டப் அண்ட் கான்செப்டும் எனக்கு பிடிச்சதுனால நான் இதை வேறு லெவலில் நான் போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பேக்ஸ் ஃபேமிலி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன்ஸ் ஒய் திஸ் ஷோ வாஸ் கோட்டட் கே. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வேணாம். திஸ் சீரீஸ் இட்ஸ் அ டேம் கோட்டட், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட். ஸோ இந்த சீரீஸை நான் பார்க்கல கேஸ். ஏன்னா இதில் சீசன் 1 வந்து இவங்க தமிழ் டப்பே விடாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து சீசன் 2 வந்து தமிழ் டப் விட்டா யார் பார்ப்பா? அதனால் நான் இதை பார்க்கல, அதனால் இதை நாட் வாட்சரில் நான் போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாவட்டர். ஸோ நான் பேர் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரீஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வித்தியாசமாக இருந்தது கேஸ். ஓகேவா? ஸோ வந்து நம்ம வந்து இப்படி தான் கதை போவோன்னு அப்படின்னு வந்து நம்ம வந்து நினச்சின்னு இருப்போம். பட் அதுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக போச்சு. ஓகேவா கதை? ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஷோவாக மாறிடுச்சு. அண்ட் இதோட செகண்ட் எபிசோட் ரொம்ப நல்லா இருந்தது கேஸ். ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருப்பாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது எல்லாத்தையோட தமிழ் டப்பில் பார்க்கறதுக்கு இன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் இதை வேறு லெவலில் போடுறேன். ஓகேவா? இது கண்டிப்பாக அந்த வேறு லெவல் ஷோக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ பார்க்கலனா இப்போ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். பார்த்துருப்பீங்க, பார்க்கலனா கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு வேறு லெவல் ஒரு ஷோ தான் இது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா கப்புள் ஆஃப் குக்கி. ஸோ எப்போ அந்த சீரிஸ் வந்து 3 பேர்லேருந்து 4 பேராக மாறிச்சோ அப்போவே நான் அந்த சீரிஸை ட்ராப் பண்ணிட்டேங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீசன் மட்டும் பார்த்தேன். அண்ட் அது அப்போ பார்த்தது மேபி அப்போ இருக்க அந்த ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு போல். ஸோ இப்போ எனக்கு பார்க்கும்போது இது எனக்கு பார்க்குற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரல கை. ஸோ அடுத்தடுத்த எபிசோட் கண்டினியூ பண்ணோன்னே எனக்கு தோணலை, ஓகேவா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஐ ஜஸ்ட் ட்ராப் தி சீரிஸ். ஸோ அது ஃபஸ்ட் சீசன் பார்த்தனால நான் இதை வந்து இட்ஸ் ஓகேல போடுறேன், ஓகேவா. ஸோ மேபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பட் ஃபார் மீ எனக்கு இந்த சீரீஸ் சம்திங் என்னோ பிடிக்கல கை. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் ட்ராப் இட். அதனால் நான் இதை வந்து இட்ஸ் ஓகேல நான் போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கைஜி நம்பர் 8. ஸோ இது பற்றி நான் எதாவது சொல்லணுமாங்க. ஸோ கோட்டட் ஸ்டோரி, கோட்டட் கேரக்டர், ஸோ எல்லாமே சேர்த்து அந்த தமிழ் டப்போட பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதை நான் கண்டிப்பாக கோட்டட் தான் போடுவேன். ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா போய் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா டான். ஸோ டானோட தமிழ் டப் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவே கொண்டு வந்துச்சு தான் நான் சொல்லுவேங்க. ஸோ வந்து நிறைய பேர் அந்த ஒரு தமிழ் டப்புக்காகவே ஸோ உள்ளே வந்து பார்த்தாங்க இந்த ஷோவை, ஓகேவா. ஸோ அதனாலேயே நான் அதை கண்டிப்பாக கோட்டல் தான் போடுவேன். அந்த ஸ்டோரி லைன், அந்த ஒரு கேரக்டர், ஸோ எல்லாமே சேர்த்து அந்த ஒரு தமிழ் டப்பில் பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா இருந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக அது கோட்டல் தான். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ வந்து நானே பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து இந்த ஷோலாம் வந்து ஸோ நம்ம வந்து புதுசாக இப்போ வர பார்க்குறவங்களுக்கு நம்ம இந்த ஷோலாம் ரெக்கமெண்டே பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கிரிட்டிசிசம் கண்டிப்பாக இருக்குது தான், அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் என்ன தான் சொல்லுங்கள், இது ஒரு கோட்டட் ஷோ, அவ்வளோதான், ஓகே. அதனால் நான் இதை கோட்டடில் தான் போடுவேன். இது பார்த்தீங்கன்னா மை ட்ரெஸ் அப் டார்லிங். ஸோ இது பற்றி என்னங்க சொல்கிறது, ஒரு கோட்டட் ஒரு ராம்காம் தான் இது, ஓகேவா. ஸோ நிறைய பேர் இப்போ புதுசாக வரவங்க ப்ரோ எனக்கு ஏதாவது ஒரு ராம்காம் சொல்லுங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த மை ட்ரெஸ் அப் டார்லிங் பாருங்கள் ப்ரோ அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஷோ இது, ஓகேவா. ஸோ எல்லாருக்குமே ஸோ வித் வந்து தமிழ் டப்பு. ஸோ தமிழ் டப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கைஸ். நான் இந்த ஷோ வந்து தமிழ் டப்பு தான் பார்த்தேன், நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, ஓகேவா. தமிழ் டப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஷோக்கு, ஓகேவா. ஸோ அதனால் இது ஒரு கோட்டட் தான் கைஸ். நான் வந்து ஃபஸ்ட் சீசன் பார்த்துட்டு நான் வந்து போன இந்த டயர் லிஸ்ட்டில் நான் இதை வந்து வேறு லெவலில் போட்டிருந்தேன். பட் இப்போ செகண்ட் சீசன் பார்த்துட்டு அதை கண்டிப்பாக கோட்டடில் தான் போடணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் கோட்டடில் போடுறேன், ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா காச்சி யாக்குட்டா. ஸோ இதோட கான்செப்டுக்காகவே நான் அதை கண்டிப்பாக கோட்டலில் போடுவேங்க. ஸோ ஒரு பொருளை அதை மதிக்க கற்றுக்கணும், அந்த ஒரு கான்செப்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்டோரி லைன் கொடுத்து, அதுக்கு ஒரு தனியாக ஒரு சிஸ்டம் கொடுத்து, அதுக்கு பவர், ஸோ அதுக்கு கேரக்டர், ஸோ எல்லாமே கொடுத்து, ஸோ அதை வந்து ஒரு ஃபன்னாகவும் க்ரியேட் பண்ணி காமிச்சு வித் அந்த தமிழ் டப்பில் வேறு, ஸோ எல்லாமே சேர்ந்து இது ஒரு கோட்டட் சீரீஸாக எனக்கு மாறிடுச்சு. இதை பற்றி நான் ஒரு டீட்டெயிலாக ரிவ்யூவில் நம்ம பேசலாம் நிறைய. பட் இப்போதைக்கு அதோட ஒரு பிளாட்டுக்காகவே நான் அதை கண்டிப்பாக ஒரு ஸ்டோரியில் போடுவேன். ஸோ அது கான்செப்ட், ஓகேவா. அந்த பொருள் மதிக்க கற்றுக்கணும்னு அந்த ஒரு கான்செப்டுக்காகவே நான் அதை கண்டிப்பாக ஒரு கோட்டலில் தான் நான் போடுவேன். பார்த்தீங்கன்னா பிளாக் பல்டர். ஸோ பிளாக் பல்டர் தானே. ஸோ எனக்கு பேர் கரெக்டாக தெரியல கேஸ், ஓகேவா. ஸோ இதோட வந்து 4th சீசன் அண்ட் 5th சீசன் மட்டும்தான் தமிழ் டப்பில் வந்திருக்கு போல். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்லாம் விடாமல் ஸோ வெறும் அதை மட்டும் விட்டால் யார் பாப்பா. ஸோ அதனால் நான் அந்த சீரிஸ் பார்க்கல கைஸ், அதனால் நான் அந்த நாட் வாட்சரில் போகிறேன். இது ஒரு நல்ல சீரிஸ், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மேபி அப்புறமா வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இது நாட் வாட்சரில் நான் போடுறேன். பார்த்தீங்கன்னா வின் பிரேக்கர். ஸோ இதுக்கு நான் ஒரு லாங் ஃபார்ம் ரிவ்யூவில் நான் பேசியிருக்கேன் கைஸ். நான் ஏன் இந்த கோட்டரில் போடுறேன்னு அந்த ஒரு காரணமே நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகேவா. ஸோ எனக்கு இந்த சீரிஸ் பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச ஒரு சீரிஸ் கேஸ் இது, ஓகேவா. வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா அது நம்மளோட யூடியூப் சேனல் அந்த ப்ரொஃபைல் பிக்சராகவே நான் இதையே மாற்றிட்டேன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அது அளவுக்கு பர்சனலாக எனக்கு இந்த சீரிஸ் கூட நல்ல ஒரு கனெக்ட் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரிஸாகவும் இது மாறிடுச்சு. ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஷோவாக, அதனால் நான் அதை கண்டிப்பாக கோட்டரில் போடுவேன். ஸோ அந்த ஒரு லாங் ஃபார்ம் வந்து ரிவ்யூமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் போய் அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இதை கண்டிப்பாக ஒரு கோட்டரில் தான் நான் போடுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபோர்ஸ். ஸோ ஃபயர் ஃபோர்ஸ் பற்றி நான் பேச வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது கை. ஸோ இதை நான் எப்படி பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன், ஸோ அந்த ஒரு கதைலாம் நிறைய இருக்குது. நான் அதை வந்து 3 மாதம் கழித்து ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஓகேவா. ஸோ நான் மற்றதெல்லாம் கூட சொல்லிவிட்டு நான் போட மாட்டேன். பட் இதுக்கு நான் கண்டிப்பாக போடுவேன் 3 மாதம் கழிச்சு. ப்ரோ வந்து எதனால் ப்ரோ 3 மாதம் கழிச்சுனா இப்போ ஃபைனல் சீசன் போயின்னு இருக்குது. அது வந்து 3 மாதத்தில் முடிஞ்சிடும். ஸோ அது முடிஞ்சோடனே நான் அந்த வீடியோ போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஓகேவா. நீங்கள் அந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. எவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஃபயர் ஃபோர்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கோட்டட் சீரிஸ் கேஸ். நான் கண்டிப்பாக அது கோட்டல் தான் போடுவேன். நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிருந்தேன்னா சரி மான்ஸ்டர் வரும், ஸோ இவனுங்களாம் போயிட்டு ஸோ அந்த மான்ஸ்டர் கொள்ளுவானுங்க அப்படி தான் லிட்டலாக அப்படி தான் நினச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போது தான் தெரிஞ்சுது இது ஒரு வேறு லெவலான ஷோ கை. ஸோ நீங்களும் இதை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து ஆக்சுவலாக எண்டிங் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா, நான் வந்து ஸ்பாயிலெல்லாம் எதுவுமே பார்க்காம அந்த வந்து எபிசோடில் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு வீடியோ வந்து பயங்கரமாக நான் போடுறேன், ஓகேவா. ஸோ இப்போதைக்கு இது வந்து நான் ஒரு கோட்டரில் போடுறேன், அவ்வளோதான். கோட்டட் சீரிஸ் இட்ஸ் a place ஃபார் கோட்டட், அவ்வளோதான்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஜிக் மேக்கர். ஸோ இதுவுமே ஒரு இசக்காய் டைப் ஸ்டோரி தாங்க. ஓகேவா. ஸோ நான் இதை வந்து ஒரு 5வது எபிசோட்லேயே நான் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ எனக்கு அடுத்தடுத்த பார்க்குற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. ஏன்னா இது சம்திங் ஒரு மாதிரி போரிங்காக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் அதை ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ 5வது எபிசோட் பார்த்த வரைக்கும் இது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் இது ஒரு இட்ஸ் ஓகேல போடுறேன். ஓகேவா. ஸோ அதுக்கு மேலெலாம் நான் போட மாட்டேன். ஏன்னா அடுத்தடுத்து ஆக்சுவலாக போரிங்காக போச்சுக்கே. ஸோ அதனால தான் நான் இதை வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ஷு. ஸோ இதை நான் பார்க்கல கே. ஸோ நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல இந்த சீரீஸை. ஸோ அதனால் பார்க்கல. ஸோ நாட் வாட்சர். பார்த்தீங்கன்னா நான் இதோட பேரை வந்து ஃபுல்லாக கீழே போடுறேங்க. ஸோ இந்த சீரீஸுமே நான் கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் ஷோவில் தான் கைஸ் போடுவேன். ஏன்னா அந்த ராம்காம் வச்சு ஸோ அவங்க வந்து ஸ்பிரிட்டை கனெக்ட் பண்ணி அண்ட் வந்து ஃப்யூச்சரை பார்க்க முடியும்னு அந்த கான்செப்டுக்குள்ளே கொண்டு வந்து ஸோ எல்லாமே சேர்த்து அந்த தமிழ் டபுளை பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது கைஸ். நான் இதுக்கு ஒரு டீட்டெயிலாக ரிவ்யூமே நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலில். ஸோ அது கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது நான் ஒரு வேறு லெவலான ஒரு ஷோவில் தாங்க போடுவேன். ஓகேவா. ஸோ எல்லாமே சேர்த்து பார்க்கறது ரொம்பவே நல்லா இருந்தது. இது ஒரு ராம்காம் கேட்டகரியிலும் இது வரும். ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் வந்து ராம்காம் வித் அந்த ஒரு சைஃபை எலமெண்ட்லாம் வச்சு பார்க்கணுன்னா ஸோ கண்டிப்பாக இதை போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை நான் வந்து வேறு லெவலில் நான் போடுறேன். கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் டு ஐ ஹேட்டட் இந்த கிளாஸ். ஸோ அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன்னு தெரியல எனக்கு. ஸோ இந்த சீரீஸுமே நான் கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் ஷோவில் தான் கைஸ் போடுவேன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி அண்டர் ரேட்டட் ஒரு ராம்காமாக இது மாறிடுச்சு. ஸோ 2025 பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். வித் தமிழ் டபுள் வேறு அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ் டப்புமே ரொம்ப நல்லாயிருக்கும். போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்குவே நம்ம ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ நான் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். பார்க்கலன்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இது ஒரு வேறு லெவலான ஒரு ராம்காம் சீரிஸ் தாங்க. கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் அதை வேறு லெவலில் நான் போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராபபிளி த கிரேட்டஸ்ட் அல்கெமிஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ நான் பேர் கரெக்டாக தான் சொல்கிறேன் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு இசக்காய் பேஸ்ட் ஸ்டோரிங்க. ஓகேவா. ஸோ மற்ற இசக்காயோட எனக்கு இந்த இசக்காய் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ காரணம்லாம் ஏன் கேட்காதீங்க. ஓகேவா. ஸோ பட் இந்த இசக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வருஷத்தில் வந்தது. ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இது நான் வேறு லெவல் தான் போடுவேன். ஸோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா இப்போ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து இதுவுமே வந்து மற்ற வந்து இசக்காய் ஜான்ற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து எனக்கு ஸ்லைடாக ரொம்ப பிடிச்சிது. ஓகேவா. ஸோ அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான். ஓகே. ஸோ அதனால் நான் அதை வேறு லெவலில் நான் போடுறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ளேக்லர் லைக் ஃபேக்டியர். ஸோ நான் பேர் கரெக்டாக தான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஏதோ வளரன்னு நினைக்கிறேன். பட் இதை நான் பார்க்கலங்க. நாட் வாட்சர். ஸோ எல்லாருமே என்னை பார்க்க சொல்லி இதை வந்து கேட்டுனே இருந்தாங்க. ஓகேவா. ஸோ என் ஃப்ரெண்டுமே சரி. ஸோ வந்து நிறைய பேர் வந்து இதை பாருண்டா ஏன்னா இன்னும் பார்க்காம வச்சுருக்காரு. இது ஒரு நல்ல சீரீஸ்லாம் இதை போய் பார்க்கலையா இன்னும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க என்னையே. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்க்க முடிஞ்சால் பார்க்குறேன். பட் இப்போதைக்கு இதை நாட் வாட்சரில் நான் போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங். ஸோ சீசன் 2 ஒரு சக்க போட்டுச்சு வந்து. ஸோ நிறைய ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணிச்சு. ஸோ நிறைய பேர் இதை வந்து எடிட்டை போட்டு தாக்கி அது இதுன்னு ஒரே கூத்தா போச்சு. ஸோ இது கண்டிப்பாக கோட்டட் தாங்க. ஸோ கோட்டட் ஸ்டோரி லைன். ஸோ எல்லாமே சேர்த்து அந்த தமிழ் டபுள் பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா இருந்தது. ஓகேவா. ஸோ அது ஒரு பீரியடில் வந்து நான் பார்க்கும்போது ஸோ இன்ஸ்டா தந்தாலே சோலோ லெவலிங்கோட எடிட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது அது பீரியட். ஸோ இது கண்டிப்பாக ஒரு கோட்டடில் தான் நான் போடுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா த பாப்பிகேரி டைரி. ஸோ இது ஒரு பாப்புலரான ஷோ தாங்க இது. பட்டு ஃபார் மீ எனக்கு ஸ்லைட்டாக ஃபீல் ஆகுது இது ஒரு மாதிரி அண்டர் ரேட்டட் ஷோ இது அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த ஒரு வந்து சாஃப்டான அந்த ஒரு தீம்னாலேயே இதை பற்றி நிறைய பேர் பேசலையா ஐ டோன்ட் நோங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பாப்புலரான ஷோ தான். ஓகேவா. ஸோ எல்லாருக்குமே இது ஒரு பாப்புலரான ஷோன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு இது ஒரு மாதிரி அண்டர் ரேட்டட் ஷோ மாதிரி எனக்கு ஆக்சுவலாக ஃபீல் ஆகுது. பட் இது பற்றி யாரும் பேசாதனால எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதா இல்லை என்னென்னு எனக்கே ஒன்றும் புரியல. பட் இது ஒரு ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை வந்து தமிழ் டபுள் பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். நான் எப்பவுமே சொல்கிறேன் இது ஒரு பாப்புலரான ஷோ தான். பட் எனக்கு இது ஒரு மாதிரி அண்டர் ரேட்டர் மாதிரி ஃபீல் ஆகுது. அதுதான் ஏன்னு தெரியல எனக்கு. ஓகேவா. ஸோ இதை நான் கண்டிப்பாக ஒரு கோட்டரில் தான் நான் போடுவேன். பார்த்தீங்கன்னா இந்த கொரில்லா காட்ஸ் கோ டு கேர்ள்ஸ். ஸோ இதை நான் வந்து 10வது எபிசோடு வரைக்கும் பார்த்தேங்க. ஸோ பார்த்த வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஷோ. ஓகேவா. ஸோ பட் எனக்கு வந்து இந்த ஷோ மாதிரியே நான் வந்து நிறைய ஷோ பார்த்துருக்கனால எனக்கு இது ஒரு மாதிரி வந்து ரிப்பீட்டடாக தெரிஞ்சுது. ஓகேவா. ஸோ அதனாலேயே எனக்கு அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு ஃபீல் ஆகலை. பட் இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா ஸோ இது வந்து இந்த ஷோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். வித் தமிழ் டப்புமே ரொம்ப நல்லா இருந்தது கைஸ். ஓகேவா. ஸோ வந்து இப்போ தான் நீங்கள் பார்க்க வரீங்கன்னா ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். பட் இது மாதிரி நான் நிறைய ஷோ பார்த்துருக்கனால எனக்கு இது மாதிரி ரிப்பீட்டடாக தெரிஞ்சுது. ஓகேவா. அந்த ஒரு காரணத்தினாலேயே நான் இதை வந்து நல்லா இருக்குது அப்படின்னு போகிறேன். நான் அதை கண்டிப்பாக வேறு லெவலில் போட்டிருப்பேன். பட் நிறைய ஷோ வந்து நான் வந்து இது மாதிரி பார்த்துருக்கேன்ல. ஸோ அதனால் நான் இதை வந்து நல்லா இருக்குது அப்படின்னு போகிறேன். ஓகேவா. ஸோ இதை நான் வந்து பிடிக்கல அப்போல்லாம் சொல்லவே கிடையாது. இது ஒரு நல்ல ஷோ. நான் இதை வந்து நல்லா இருக்குன்றத போகிறேன். ஸோ நீங்கள் போய் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வித் தமிழ் டபுள் வேறு அவைலபிளாக இருக்குது.
ட்ரில்லியன் கேம். ஸோ இதை நான் பார்க்கல கைஸ், ஸோ அதனால் நாட் வாட்ஸ்அப்பில் நான் போட்டுடுறேன். ஸோ மொத்தமாக ஸோ இதுதான் கைஸ் நம்ம லிஸ்ட்டு. ஸோ வந்து இந்த லிஸ்ட்டு வந்து எப்படி இருக்குது, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது மாட்டு கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து இது வரையுமே வந்து கிரன்ச்சி ரோலோட வந்து ஆக்சுவலாக தமிழ் டப் மட்டும்தான், ஓகேவா. ஸோ நான் மற்ற எந்த பிளாட்ஃபார்மோடதும் நான் வந்து ஆக்சுவலாக சூஸ் பண்ணல, ஓகேவா. ஏன்னா போன வருஷமே வந்து நம்ம வேறு கிரன்ச்சி ரோல் மட்டும் தான் பண்ணியிருந்தோம், ஓகேவா. ஸோ வருஷம் வந்து ஒரு கிரன்ச்சி ரோல் மட்டும் பண்ணுவோம், ஏன்னா கிரன்ச்சி ரோல் தான் வந்து நிறைய கொண்டு வராங்களே, ஓகேவா. மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்க்குலாம் வந்து ஸோ அப்பப்போ கொண்டு வராங்க, அப்பப்போ கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அது வந்து சப்போர்ட்டை பொறுத்து தானே எல்லாமே, ஓகே. ஸோ கிரன்ச்சி ரோலுக்கே நம்ம சப்போர்ட் பண்ணுறதில்ல ஃபஸ்ட்டு, அப்புறம் தானே மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் சொல்கிறது, ஓகே. ஸோ அது வந்து ஒரு தனி டாபிக், நம்ம அதை பற்றி பேச வேணாம். பட்டு ஸோ இந்த கருத்தில் உங்களுக்கு ஏதாவது வந்து மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து அந்த வந்து நாட் வாட்சரில் வந்து நான் வந்து நிறைய சீரிஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அந்த சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட கருத்தை வந்து அந்த சீரிஸ்க்கு ஸோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் அதை பார்த்து தெரிஞ்சுப்பேன், ஓகே நம்ம இது பார்க்கலாமா வேணாமான்னு, ஓகேவா. ஸோ மறக்காமல் உங்களோட தாட்ஸ் ஆஃப் அந்த நாட் வாட்சர் அந்த சீரீஸில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட் வந்து ஆக்சுவலாக வரவேற்கத்தக்கது. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ வந்து போன வருஷம் 2024 ஸோ கிரன்ச்சி ரோலுக்கு அந்த தமிழ் டப் அந்த லிஸ்ட்டு போட்டிருப்போம். இப்போ டக்குன்னு 25 முடிஞ்சிடுச்சு. ஸோ டைம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ 2026 வந்து எனக்கு எப்படி போகுது தெரிஞ்சு போச்சு. ஸோ 10 நாளில் 23 இன்றைக்கி டேட்டு. ஸோ அப்போவே எனக்கே தெரிஞ்சு போச்சு. ஸோ 26 எனக்கு எப்படி போகுது. ஸோ 26 ஸோ அதோட வந்து எண்டிங்கில் நம்ம 2026 தமிழ் டப் வீடியோவில் வந்து நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து நிறைய கண்டென்ட் வந்து இந்த வருஷம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட்டோட பிளான் ஏதாவது ஸோ உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை போடுறேன், ஓகே. ஸோ கைஸ், ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன் கூடிய சீக்கிரம். அன்டில் தென் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. பாய்.